I'm offering you an opportunity. The opportunity to become your own boss, the opportunity to become your own owner, the opportunity to retire your parents. First one in the field! Step 1. Identify the target and its flaws. There are always flaws. டெவில் கார்ப் அப்படிங்கிறது பொதுவாக இன்டர்நெட்டில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். அது ஒரு தனிப்பட்ட கம்பெனியோ இல்லை ஒரு அஃபிஷியலான நேமோ கிடையாது. குறிப்பாக ஒரு சிஸ்டம் பேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் அது சார்ந்து இருக்கக்கூடிய நெட்ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு தான் அதிகமாக இந்த டெவில் கார்ப் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக என்ன மாதிரி கம்பெனிஸ்னு பார்த்தோன்னா, இந்த டோர் டு டோர் சேல்ஸ், டிரெக்ட் மார்க்கெட்டிங், அப்புறம் கமிஷன் ஒன்லி சேல்ஸ் அப்படிங்கிற பேரில் இயங்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டெவில் கார்ப் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணப்படுது. டோர் டு டோர் சேல் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் பொதுவாக தெரிஞ்சது தான். நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அதை டிரெக்டாக நாம் கஸ்டமர்ஸ்கிட்ட எடுத்துகிட்டு போய் அந்த ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி பிச் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை கஸ்டமர்ஸ்கிட்ட மூவ் பண்ணணும். எந்த அளவுக்கு ப்ராடக்ட்டை மூவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதிலேருந்து கமிஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். இது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கம்பெனிஸ் எந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி இதை பண்ணுறாங்களோ அந்த சிஸ்டத்தை பொறுத்து இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து சரியா தப்பா அப்படிங்கிறது மாறுபடும். சில கம்பெனிஸ் ஒரு சில மேனிப்புலேட்டிவ் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக நீங்கள் வந்து சீக்கிரம் பணக்காரன் ஆகிடலாம், உங்களுக்குன்னு வந்து தனி கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், நீங்கள் சீக்கிரம் மேனேஜர் ஆகிடலாம் இப்படிங்கிற ஒரு மேனிப்புலேட்டிவ் வேர்ட்லாம் யூஸ் பண்ணி தன்னோட ஒர்க்கர்ஸை வந்து இந்த சிஸ்டத்துக்கு கீழேயே அவங்க வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. இது ஒரு ஜாப் மட்டும் கிடையாது. சைக்காலஜிக்கலி இது வந்து ஒருத்தரை எப்படி எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பர்சனலாக நான் பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் இந்த சிஸ்டத்தையே வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா, இதுதான் வேர்ல்டு கிரேட்டஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. நான் சொல்கிற விஷயங்கள் வேறு ஏதோ கண்ட்ரியில் நடக்கிற விஷயங்கள் கிடையாது. இந்த மாதிரி சிஸ்டம் பேஸ்ட் கம்பெனிஸ் ஸ்ரீலங்காலேயுமே ரன் ஆகிக்கிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு ஆள் தான் நான் பர்சனலாக பார்த்த ஒரு விஷயங்கள், என்ன மாதிரி இருக்கக்கூடியவங்களை எப்படி இந்த கம்பெனிஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணுது, எந்த அளவுக்கு இந்த சிஸ்டம் டிபெண்ட்டாக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத பர்சனலாக பார்த்த ஒரு ஆள் நான் அந்த கம்பெனி விட்டு வெளியே வந்துட்டேன், அதனால் அந்த கம்பெனியை தாக்கி பேசுகிறேன்னு தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அவங்க சொல்கிற ஒரு சில விஷயத்துக்கும் அவங்க பண்ண சொல்கிற ஒரு சில விஷயங்களுக்குமே பெரிய அளவில் முரண்பாடு அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக அவங்க சொல்கிற விஷயம் ஆக்ட் லைக் ஆப்போசிட் ஆஃப் சேல்ஸ் பர்சன். அதாவது நீங்கள் ஒரு சேல்ஸ் பர்சன் கிடையாது, அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொண்டு போகிற ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகலை அப்படின்னா வருத்தப்படாதீங்க, நீங்கள் அந்த ப்ராடக்ட் மூவ் பண்ணுறதுக்கு போகலை, அந்த பிஸ்னஸை பற்றி லேர்ன் பண்ண போயிருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் இதே சிஸ்டத்தில் தான் லோ ஆஃப் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. 10 பேரை மீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஆள் பையராக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த லோ ஆஃப் ஆவரேஜ் சிஸ்டம். சேல்ஸில் ஃபோக்கஸ் பண்ண வேணாம் அப்படின்னா எதுக்காக அந்த லோ ஆஃப் ஆவரேஜ்? அது மட்டும் இல்லாமல் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த பொசிஷனுக்கே போக முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் சேல் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் சைக்கலாஜிக்கலாக இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றியே அதிக நேரம் பேசலாம். காலையில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுற மீட்டிங்லேருந்து அவங்கள சுற்றி இருக்கிற போர்டு, அவங்க ரிங் பண்ணுற பெல்லு முதற்கொண்டு எல்லாமே சைக்கலாஜிக்கலாக மேனிப்புலேட் பண்ணுறதுக்காகவே வைக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இதை ஒரு பிடிஎஃபாக மாற்றி கமெண்ட்டில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா இது ரிலேட்டடான வீடியோஸ் இருந்ததுன்னா அதையும் நான் பின் பண்ணுறேன், போய் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, நான் வந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஒரு ஜாப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஜாப், என்ன வேலை, சேலரி எப்படி, கமிஷனா இல்லை பேசிக் சேலரி கிடைக்குமா அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து வேலைக்கு போங்க. எதுவுமே தெரியாமல் போய் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட கன்க்ளூஷன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ. இதை நீங்கள் வந்து ஒரு ரேண்ட்டாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு இதை வந்து ஒரு ரிவெஞ்ச் வீடியோன்னு எடுத்துடாதீங்க. ரிவெஞ்ச் வீடியோன்னு டீகோட் பண்ணிடாதீங்க. இது ஒரு ரிவெஞ்ச் வீடியோ கிடையாது. ஸோ தேங்க்யூ.